குட் ஈவினிங். சி2 சுப்பிரமணியபுரம் கிரைம் இன்ஸ்பெக்டர் சோஃபியான்னு பேசுகிறேன். நான் இந்த உங்களோட வார்டு எல்லா வார்டுலையுமே நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். 2-3 அவேர்னஸ் கொடுக்கறதுக்காண்டி தான் நான் வந்து பேசுகிறேன். இப்போ 2 இடத்துல வந்து நமக்கு செயின் வந்து அத்துட்டு போயிட்டாங்க. ஸ்நாச்சிங் ஆயிடுச்சு. உங்களுக்கே கொஞ்சம் பேருக்கு தெரியும். அதனால கொஞ்சம் காலையில் சரி, பகல் சரி, நைட்டும் சரி, கொஞ்சம் கோல்டு செயின் வந்து போடுறது வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா கோல்டோட ரேட்டு வந்து 1,25,000 ரூபாய் அப்படி ஆயிடுச்சுன்றதுனால பைக்கில் வர்றாங்க. 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அந்த ஹெவி வெஹிக்கிள், அதாவது ஸ்பீடு வெஹிக்கிள், R15, KTM பைக்கு, இந்த மாதிரி ஸ்பீடான வெஹிக்கிளில் வர்றாங்க. அதுவும் இல்லாமல் வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை, 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் நம்பர் பார்க்கவோ இல்லை அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. விடியகாலில் 5:30க்கு ஒரு சம்பவம். அதே மாதிரி நைட்டு வந்து 8:15க்கு மெயினான நம்ம சரவணா செல்வரத்னம் பக்கத்துலேயே மெயினான ரோட்டில் வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டாங்க. அதனால் தயவுசெய்து எல்லாருமே செயினை வந்து வெளியில் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நிறைய நகை இருந்ததுன்னா லாக்கரில் கொண்டு போய் வச்சிருங்க. கொஞ்சம் நகை இருந்ததுன்னா வீட்டில் எப்போவும் ஆள் இருந்தா வீட்டில் வச்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் கொண்டு போய் லாக்கரில் வந்து வச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அது மாதிரி கடைகள் வச்சிருந்தாலும் கடைகளில் எந்த விதமான பணமும் கடைகளில் வச்சிருக்க கூடாது. நீ எல்லாமே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. நல்ல நோட்டம் போடுறாங்க. அது மாதிரி வந்து ஏதாவது ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. எஸ்பெஷலி லேடிஸ் வாக்கிங் போறவங்க, கோலம் போடுறவங்க, மதியான நேரம் ஏதாவது கடைக்கு போறவங்க இப்படி போடுறது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க தயவுசெய்து. கோல்டை வந்து கழட்டி வச்சுட்டு சிம்பிளா கில்ட்டு இல்லைன்னா பாசி அந்த மாதிரி இப்போதான் வெரைட்டிஸாக வந்திருக்கு. அது மாதிரி போட்டுக்கோங்க. அவனுக்கு 1 நிமிஷம் கிடைச்சாலும் போதும் டக்குன்னு அத்துட்டு போயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.